எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlog எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம், நம்ம எல்லோரும் இன்றைக்கி எங்கே போகிறோம்? ஸ்டார் நைட் ஈவெண்ட் சொல்லணும்லடா. ஸ்டார் நைட் ஈவெண்ட்டுக்காக நாங்கள் போகிறோம். ஸோ வந்து கெட் ரெடியோடு இன்றைக்கி vlog ஃபுல்லாக இவங்க தான் எனக்கு கேமராமேன். இவங்க 3 பேரும் தான். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க. இவங்க 2 பேருக்கு பர்த்டே. ஸோ 2 பேரும் எனக்கு 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹரிணி பிரியா பார்த்தா சண்டைக்கு வர போகிறாங்கடா அந்த வீடியோ போட்டாங்க. எங்களை ஏன் கூட்டிகிட்டு போகலம்பாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? கிளம்பலாம். ஷாப்பிங் போயிட்டு உடனே வந்துட முடியுமா? என்ன 4 மணிக்கு அங்கே இருக்கும்? லூடோ விளையாடலாம். லூடோலாம் எனக்கு விளையாட தெரியாதுடா. நான் தாண்டா பெரிய சாக்லேட் வாங்கி கொடுத்துங்க. பாப்பமா இப்போ வா, நான் போய் இன்னும் வாங்கிட்டு ப்ரைஸ் பாப்பமா, நான் பார்க்குறேன். யார் சர்ப்ரைஸ் ரெடியா? கம் ஆன், லெட்ஸ் கோ. நான் பார்க்கவே இல்லை. எப்போ வந்தீங்க நீங்க? நான் எப்போ வந்து பார்க்கலையா? ஜஸ்ட் நோ பார்த்தீங்களா? நாங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டோம். அண்ணி பார்த்துட்டோம். அண்ணனை பார்க்க வேண்டாமா? அண்ணனை பார்க்க வேண்டாமா? ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நீங்கள் மேலே வருவீங்க தம்பி. இப்போ சாரீ அயன் பண்ணி அதை வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த இருக்கா வந்து இப்போது சாரீ அயன் பண்ணி அதை வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். சரி, நெய்கடை வந்திருக்காங்க. நீங்கள் வந்து என் பக்கத்தில் உட்காருங்க. எஸ், உன் பக்கத்தில் உட்காருங்க. ஃபுல்லாக போகணும். ஃபுல் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த vlog. என்ன சர்ப்ரைஸ்? வந்து எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு பாருங்க. இருங்க ஒரு நீர் தருங்க. என்னடா சர்ப்ரைஸ்? நான் தான் திறக்கணுமா? இதுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்னமோ இருக்காமா? ஓப்பன் பண்ணுமா? 1 2 3 டடா. டெடி பேரை பாருங்கள். ஆங்கரில் மாட்டி வைக்காமல் சும்மா வச்சுருக்காங்க. இந்த டெடி பேரை தூக்கிடுமா வெளியே? இல்லை, உங்களுக்கு யாருக்கா இந்த டெடி பேர் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் கொரியர் பண்ணுறோம். ஓகே, லிங்க் தந்துருங்க. அப்படியே லிங்க் கொடுத்துட்றேன். நான் திறனை நம்பர் போடுறேன், கால் பண்ணி வாங்கிக்கோங்க திறன்ட்டு சொல்லி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து கெட் ரெடி வித் ஸ்டார் ஈவெண்ட். ஸோ நாங்கள் அங்கே தான் கிளம்ப போகிறோம். இந்த சாரீ தான் அன்றைக்கி வந்து நான் வியர் பண்ண போகிறேன். இந்த சாரீ இதில் வந்து அழகாக மயில் கோகையெல்லாம் போட்டு இந்த சாரீக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா, இந்த சாரீ எடுத்து 1 இயர் ஆச்சு, தொலைஞ்சு போச்சுங்க. கடைசியில் நம்ம கடையை க்ளீன் பண்ணும்போது கடைக்குள்ளே கிடந்துச்சு. அதை எடுத்து இப்போ அயன் பண்ணி இப்படி புதுசாக ஆக்கியிருக்கோம் மறுபடியும். ஸோ இந்த சாரீ தான் கட்ட போகிறேன். எப்படி இருக்கு? நல்லாக்கா? ஓகே, அதனால் இவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் அது இது மேட்ச் ஆகும். ப்ளூ, பிளாக், கிரே எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதான் நான் கட்ட போகிறேன். அப்போ ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணு. ஃபோன் அங்கே கிட்ட சைலண்டில் இருக்கு, நான் பார்க்கல. சாரி அம்மா, ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு. நான் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா, பார்க்கலம்மா. சாரிம்மா. இப்போ தான் இவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஃபோனே கையில் எடுக்கிறேன். அம்மா 304 வாங்க. தான் சொல்லு. இதே நம்ம மீராம்மா வந்துட்டாங்க. ஸோ வந்து கெட் ரெடி. இந்த சாரீ தான் ஃபஸ்ட்டு. என்னடா அந்த சாரியை சொல்லிவிட்டு இந்த சாரியை கட்டியிருக்காளேன்னு பார்க்குறீங்களா? அந்த சாரீ வந்து ப்ளவுஸ் ரொம்ப லூஸாக இருந்ததுனால கட்ட முடியல. ஸோ அதனால் நான் வந்து இந்த சாரியை கட்டிட்டேன். அடுத்து வந்து லிப்ஸ்டிக். இந்த பசங்க எங்கிட்டு போனால் எனக்கு தெரியல, அழகானா.
பக்கத்து ரூமில் வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபைனலாக ரெடி ஆயாச்சு. அக்கா அந்த பொட்டு பாக்கெட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒன்லி ஹேர் ஸ்டைல் மட்டும்தான். ஹேர் ஸ்டைல் முடிச்சாச்சுன்னா ரெடி. சந்தனம் குங்குமம் எடுத்துட்டு வரல. இதிலே தெரிஞ்சிருமே. தெரியுது என்ன? தெரியுதா? சாரிம்மா, மேக்கப் இங்கே உட்காந்து பண்ணிட்டு செல்லு அங்கே கிடந்துச்சு. மீராம்மா வந்துட்டாங்க, உட்காருங்க. சாப்பிட்டீங்களாம்மா? தக்காளி சாதம் சாப்பிட்றீங்களா? சாப்பாடு வாங்கிட்டு சொல்லவா? ஜூஸ், டீ, காஃபி. வீடியோ போயிட்டு இருக்கா? எஸ், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. டீ, காஃபி, ஜூஸ். வீடு ஏன் எத்தனை படிக்கட்டு வச்சு கட்டியிருக்க? வீடு என்ன செய்ய, கீழே இடம் தர மாட்டேன்ட்டாங்கம்மா. அதனால் உங்களுக்கு மேலே தான் தருவோம்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு தக்காளி சாதம் வச்சுருக்கேன். இது மைட்டப்பாவா சாமி? மைக்குமா? மைட்டுப்பா? கண் மைட்டப்பான்னு நினச்சேன். தக்காளி சாதம் வச்சுருக்கேம்மா. இன்னொன்று வந்து அதை நான் சாப்பிட்டேன் பாருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். சாப்பிட்டு மெசேஜ் இல்லை. ஆமாம்மா, மொபைல் அதில் மொபைல் மொபைல் பூனை. ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அம்மா மைக் எடுத்து பேசுங்க. யார் பாட்டு பாடு? சூப்பர் சிங்கர்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. அவங்கள பாடிட்டு இருக்காங்க. யார்? ஒரு சின்ன பொண்ணு சொன்னார் திருண்ணா. இது எப்படிமா மாற்றுறது? எப்படி மைக் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் எப்படி மாட்டுறது சாமின்னு கேட்டுட்ருக்கிறேன். என்னத்த சொல்கிறது, பிள்ளைங்கள்லாம் வளர்ச்சி அந்தளவுக்கு வந்துட்டாங்க. எப்படி இருக்குங்க உறவுகளே? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? 4 மணிக்கே வரணும்னு சொன்னாங்க. வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு. நான் காலையிலே வந்துட்டேன். ஆமாம், டிஃபன் முடிச்சுட்டு மதியம் லன்ச்சு முடிச்சுட்டு என் பொண்ணு கிளம்பிட்டா. நான் வீட்டில் லன்ச்சு முடிச்சு இப்போ தான் கிளம்பி வந்தேன். 5 மணிக்கு மேலே தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுமாம்மா. திரு வந்து ஃபோனே இருக்குல்ல. ஃப்ரீ ஹேர் விட்டுறவா? நீங்கள் பார்லரில் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன். அது பண்ணவா? அதெல்லாம் வேணாம் சாமி, எப்பவும் போல படுத்தாங்க, அதான் அழகாக இருக்கும். பாட்டு பாடுங்க. நானா? ஆமாம், மஞ்சள் கலர் சாரீலாம் கட்டியிருக்கேன் நான். என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. மஞ்சள் சாலைக்கா? பக்கத்தில் சூப்பர் சிங்கர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம பாட்டை கேட்டு அவங்க எதுவும் பயந்துட போகிறாங்க. என்ன பாட்டு பாட்டும்? பிடிச்ச பாட்டு. பிடிச்ச பாட்டா? நிறைய பாட்டு பிடிக்கும். கண்ணன் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் இருவரும் ஆடிடும் சோலை. கண்ணன் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் இருவரும் ஆடிடும் சோலை. பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே, பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே, வேலனை தொழுதாமல் வேறென்ன வேலை? நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளினே, நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளினே, விழியோடும் நிழலோடும் மாடினானே, எந்தன் நெஞ்சில் நின்றாக சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. இன்னொருத்தவங்க வராங்க. இப்போ தான் நம்ம வீட்டில் இன்னொருத்தவங்க பாட்டு பாடி வளர்ந்து வந்துட்டுருக்காங்க நம்ம வீட்டில். சேர் எடுத்து போட்டுக்கோ, நம்ம உட்காந்தா தான் தெரியும். என் மகன் நின்னா தான் தெரியவா.
ம் முருகன் நித்தம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. பக்கத்தில் மங்களகரமாக வந்து கந்தன் பாடல் பாடியிருக்காங்க எங்கள் அம்மா. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஃபுல்லாக போட மாட்டேன், ஷார்ட்டாக கட் பண்ணி தான் போடுவேன். எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லணும். மறக்காம குறை இருந்தால் எங்கள்கிட்டே சொல்லிடுங்க, நிறைய இருந்தால் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். வச்சுக்கோங்கம்மா, அது ஒழிட்டே தான் இருக்கும். சாமி நானும் ரெடி ஆகணும்ல. ரெடி ஆகலையா? ஆஹா, கேமராவை ஆஃப் பண்ணி இப்போ அம்மா எப்படி ரெடி ஆகிறது பாரு. அது இருக்கு, நீங்கள் ரெடி ஆகினாங்க, நாங்கள் எல்லோரும் பார்க்கணும். என்ன மக்களே, ரெடி ஆகிட்டாங்கன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் ரெடி ஆகினதை எல்லோரும் பார்க்கணும். அவ்வளோதான் சாமி, தலை சீவுனா வேலை முடிஞ்சு போச்சு. அது தலை சீவலையா? இல்லையே, சும்மா இப்போ வண்டியில் ரொம்ப சீவிட்டு வந்தேன், அவ்வளோதான். ரெடி ஒரு ஆஃப் பண்ணிவா? ம் ராஜாண்ணா எப்பவும் எடுக்க மாட்டேங்க. கடைசியாக அரியலூர் வந்து அதனால தான் இப்படி வாசிச்சுட்டு இருக்காரு. இவங்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்த்ததுனால நீங்க அரியலூர் அவங்க இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. Come on. திருநங்கைகள் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2 தலைவிங்க இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு தலைவிங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரிஞ்ச ஒரு மாவட்டம் அரியலூர் மாவட்டம். அது இந்த டைம் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தம்பி சொன்னாப்புல அம்மா மறக்காமல் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மகள் பரமேஸ்வரி வந்து 4 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடணுமா அப்படின்னு சொன்னாங்க. 4:01 நம்ம வந்து ரீச் ஆகிப்போம். தம்பிக்கு ஃபோன் போட்டோம், எங்கம்மா இருக்கீங்கன்னு. அம்மா 5 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும், ஒரு 1 மணி நேரம் மட்டும் இதை வந்து சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாப்புல. சரி தம்பிக்கு ரொம்ப நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரிக்கு ஃபோன் அடித்தோம். எங்கே தம்பி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஒரு ஃபோனில் எடுத்துருவாங்க, ஆனால் இன்றைக்கி மட்டும் ஒரு 11 ஃபோன் அடித்தேன். ஏன்னா ஃபோனை சைலண்டில் போட்டு மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அவங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் முக்கியம் எப்படி இருந்தால் மேக்கப் திரு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வீடியோக்காக நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும்போது தம்பிக்கிட்ட நானே சொன்னேன், தங்கம் எல்லாருமே மீனாம்மா குடும்பத்துக்கு மட்டும் எப்படி முடி இவ்வளோ வளர்த்தியாக வளர்ந்துன்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நிறைய நாட்கள் ரொம்ப நல்லா ரீச் ஆச்சுன்னா அந்த வீடியோ நம்ம போடணும்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி எடுத்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அப்பாவோட பிச்சை அன்பு மகன் பாப்பா வந்தாங்க, பாடினாங்க, அழகாக இருந்துச்சு. விழாவுக்கு வந்திருக்க அத்தனை நல்ல உள்ளங்களும் ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். என்னோட அன்பு மகனுடைய வளர்ச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்க அத்தனை நல்ல உள்ளங்களும் நான் ஜெயஸ்ரீ என்ன மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அழகான தேவதை அழகு தேவதை பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க. அவங்க பேரை சொல்லிட்டு வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோடு மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீண்ட ஆயிரம் நிரந்தரம் செல்வத்தோடு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்லி நான் உங்களோட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பக்கத்தில் இருக்காங்க கரகாட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஃபேனாண்ணா நீங்கள் ரசிகரா? ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்தடுத்து தேங்க்யூமா. அடுத்தடுத்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் அரியலூரில் இருந்து பசங்கள்லாம் வந்து வேறு லெவலில் டான்ஸ் பண்ணி கலக்கிட்டு இருந்தாங்க. அரியலூரில் டான்ஸ் டீம்னு சொல்லி அங்கேருந்து பசங்கள்லாம் வந்து டான்ஸ் பண்ணி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிஷாக்கா வந்துட்டாங்க. நம்ம என்னன்னா எந்த ஊர்களுக்கு போனாலும் 1-2 காவல்துறை நண்பர்கள் கை கொடுப்பாங்க. மண்டப வாசல்ல 42 பேர் நிற்கிறாங்க சார். நான் உள்ள வந்தோட எல்லாரும் ஓடி வந்து நான் முடிவு பண்ணேன், என் மாமியார் நான் கொல்லல, ஐயோ அது தானா சாகல, அது அப்புறம் அவங்களாம் வந்து இல்லை மேடம் நாங்கள் அப்பாடா முதல் முறையா ஒரு 45 பேர் ஓடி வந்து பேசின ஒரு காவல்துறை நண்பர்கள் இருக்கிற இடமாவும் இருந்தது. வாசல்ல மரண வீதியை கொண்டு தான் உள்ளே அனுப்பிச்சு விட்டாங்க. உள்ள 3 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். கார்ல வந்து இறங்கின உடனே ஒரு சின்ன பையன் குடுன்னு ஓடி வந்து கொடுத்தியா குடுன்னா அந்த குடு இல்ல, ஓடி வந்து அங்கிள் நான் உங்களை டிவியில பார்த்திருக்கேன் அப்படின்னா இசை கலைஞர் பெரிய கற்றுட்டு கொடுங்களேன் ஐயா. இதே வலிக்க கொள்ளுறா நீ வாசிக்கிறது எனக்கு என்ன ஆடிட்டா பரமேஸ்வரத்தை ஆடிட்டு போடுறா. தள்ளி போகாதே என்னையும் தள்ளி போக சொல்லாதே. டான்ஸ் பண்ணுமா? சரி, ஆத்தாடி அந்த பிள்ளைக்காக நான் ஆடுறது கஷ்டம், எனக்கு ஆட தெரியாதுமா. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்னை கண்டுகொண்டே. என்னவளே அடி என்னவளே எதை தொலைத்துவிட்டே, எந்த இடம் தொழுகை எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். ஆட தெரியாது. ஆமா, ஓகே, தேங்க்யூ. இந்த பொண்ணுங்க சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னருங்க. வேறு லெவல் சாங். நம்ம அந்த முத்தமலை சாங் வந்து இந்த பொண்ணு வேறு லெவலில் பாடி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த குட்டி பொண்ணோட டான்ஸ் இருக்கே, பார்க்கவே கண்ணு பத்தலைங்க எங்களுக்கு. அப்புறம் நம்ம கிராமிய பாடகர் தம்பி பேர் என்னன்னு எனக்கு தெரியல, கிராமிய பாடகர் தம்பி வந்து பாடினார். அதுவும் வேறு லெவல் டான்ஸு தான். அப்புறம் ராமரண்ணனோட பாடிட்டு நம்ம கிராமிய பாடகர் கூட சேர்ந்து ஆடலைன்னா என்ன இருக்குது. ஸோ அவர் கூட சேர்ந்து ஒரு மாங்குயிலே பூங்குயிலே சாங் போட்டு அவர் கூட ஒரு டான்ஸை போட்டாச்சு. ஃபைனலாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. ராமரண்ணா கூட டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு வேறு லெவல். மீராமா, நிஷாக்கா வேறு லெவல் ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. ப்ரோக்ராம்லேயே ஃபங்க்ஷன்
உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு எதுவும் கொண்டுட்டு வரல நான். ஸோ வந்து ராஜா நான் வந்து கோகோனட் ஆயில் வாங்க போயிருக்காரு. அவர் வரவுமே மேக்கப் ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சாரீஸ்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த சாரீ வந்து நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது வந்து கோரிப்பாளையத்துலேருந்து ஒரு ஷாப்லேருந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ப்ளவுஸ் வேறு லெவலில் நல்லா இருந்தது, நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ப்ளவுஸ் டீட்டெயில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் போடுறேன். நீங்கள் மதுரையாக இருந்தீங்க அப்படின்னா கோரிப்பாளையமில் இந்த ஹோட்டல் நேம் தெரியலையே, மறந்து போச்சு. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் போடுறேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.